பலரும் நம்மளோட அரசியல் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியா பாக்குறீங்க. ஆனா சப்ஸ் பண்ண மறந்துறீங்க. நம்ம நேர்கள் மறக்காம சப்ஸ் பண்ணுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நிறைய அரசியல் பேச வேண்டியது இருக்கு. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். 2026 தேர்தலுக்கு முந்தைய தேர்தலை விட இந்த தேர்தலுக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. இந்த தேர்தல் வந்து நிறைய இப்போ இருந்தே வந்து நிறைய பரப்புரைகள், நிறைய பரபரப்பான செய்திகள் தேர்தலை ஒட்டி, கூட்டணியை ஒட்டி வந்துகிட்டே இருக்கு. 2026 தேர்தலை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த தேர்தல் பணிகள் பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லை, திமுகவுக்கு இந்த தேர்தல் வாழ்வா சாவாங் என்கின்ற தேர்தல். ஏன்னா 21 தேர்தல் அதிமுக பிஜேபி பூதத்தை காண்பித்து தான் இந்த திமுக வெற்றி பெற்றது. மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் இல்லை. அப்போ பிஜேபி பூத அரசியல் எடுபடலை. 3%, 3.5% தான். யாருக்கு? அதிமுக திமுக வெற்றி பெற்றதுக்கான கூட்டணி. இப்போது அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடிக்கும் அதே வாழ்வாசாவா போராட்டம். இந்த முறை அதிமுக ஆட்சிக்கு வரலைன்னா கட்சிக்கு வெளியில் கடுமையான எதிரிகள். சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ், கட்சிக்கு உள்ள தங்கமணி, வேலுமணி, வீரமணி, ஹெல்த் விஜயபாஸ்கர், இப்படி பல பேர். அதே போல் பிஜேபி இந்த அதிமுகவை எப்படா விழுங்கலாம், அதிமுகவிலிருந்து பிஜேபியினுடைய காவி கொடி எப்போ கோட்டையில் பறக்க விடலாம், அது ஒரு பக்கம். சார், இப்போ 2026 தேர்தலில் எலக்ட்ரோ பாலிடிக்ஸ், அதாவது தேர்தலுக்கான பண செலவிடல் அப்படின்னு வரும்போது இந்த வாட்டி போட்டுட்டு செலவு பண்ண போகிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த வகையில் திமுக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றுவதற்காக அதிகமான பணம் செலவிட போகிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு இருக்குது. அது செலவிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எவ்வளோ தொகை செலவு பண்ணுவாங்க? எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திமுக செய்ய இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் வர தேவையில்லை என்ற நிலை வந்தாலும் கூட 2016 ஜெயலலிதா எந்த கூட்டணி கட்சி சேர்க்கல. தனியாக நின்று அந்த அம்மா 1.5% வெற்றி பெற்றாங்க. இப்போ அதே ஃபார்முலாவை தான் திமுக வைக்க போகுது. விசிகா வந்தாலும் சரி, வரலைனாலும் சரி, வைகோ வெளியேறினாலும் சரி, இருந்தாலும் சரி, வேல்முருகன் போனாலும் சரி, வந்தாலும் சரி, எந்த கட்சியை பற்றி இப்போ கவலை இல்லை. விஷன் 200 இது ஒரு வருஷத்துக்கு முந்தைய இந்த ப்ராசஸ் இப்போ திமுக ஆரம்பிச்சிருச்சு. என்ன ப்ராசஸ்னால் கூட்டணி கட்சிகளை விலைக்கு வாங்குவது. கூட்டணி கட்சிகளை விலைக்கு வாங்குவது. உதாரணத்திற்கு இந்த முறை நடந்த விஜய் கட்சி பிறந்தநாள் கொண்டாட்டங்கள், இப்போ ஒரு வாரத்துக்கு முந்தைய நடந்த கொண்டாட்டங்களில் செந்தில் பாலாஜியினுடைய கரூர் மண்டலம் பூரா, விஜய் ரசிகர் மன்றங்கள் இருந்த இடம் பூரா செந்தில் பாலாஜியினுடைய பணம் விஜய் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு செலவு செய்யப்பட்டது. விஜய் ரசிகர் மன்ற தலைவர் எல்லாத்துக்குமே ஆயிரக்கணக்கான ரூபா, 25,000 ரூபா. அரசியல் எதிரின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் எப்படி செலவு பண்ணியிருப்பாங்க சார் திமுக? அரசியல் எதிரி திமுக தானே தவிர காந்தி ஒன்று அரசியல் எதிரி கிடையாது. காந்தி அரசியல் எதிரி. ஆமாம், எல்லா நோட்லேயும் காந்தி இருக்கார். அப்போது பணத்தை யார் கொடுத்தாலும் வாங்கிடுவோம். இவர்களெல்லாம் ஆந்திராவினுடைய அடர்ந்த காடுகள் இருக்கிற நக்சல்பாரிகள் கிடையாது. அவன்தான் கொள்கைக்காக இருக்கிறவன். இவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக இருக்கான், திமுக இருப்பான், தாவேக்கால் இருப்பான், இப்படி கட்சி மாறுற பயிலுவு தான் இவனுக்கு பூராமல். அதனால் இவங்களுக்கு கொள்கை எவன் லம்பாக பணம் கொடுக்குறான் அங்கே எல்லாம் கும்பலாக போயிடுவான். இங்கே எது தீர்மானிக்குது? கொள்கையை தீர்மானிப்பதில்லை. எது இப்போ தீர்மானிக்குது? காந்தி தான் தீர்மானிக்கிறார். சரி சரி. அப்போ நீங்கள் இப்போ இது வந்து பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டாரு செந்தில் பாலாஜி.
எங்கள் கொங்கு மண்டலம் கரூரை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியோட ஸ்டைல் என்னென்னா, இங்கேயே அமைக்கிறு, எங்கே தேர்தல் வரைக்கும் ஏன் விடுற, பூத்து வரைக்கும் ஏன் விடுற, யாரை, விஜய் கட்சி ஆளுகளை இங்கேயே அமுத்திரு. இப்படி இப்போ திமுக அதிமுக 2 பேருக்கும் விஜயுடைய வாக்கு தான் பெரிய சவாலாக இருக்குது. திமுகவுக்கு எதிராக இருக்குது, அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்குது. அப்போது திமுகவுடைய பணத்தை வைத்து அதை அப்படியே திமுக பக்கம் கொண்டு வந்துரு. அதிமுகவில் வேலை செய்கிறக்கே ஆள் இல்லை, அதிமுகவில் பணத்தை இறக்கிறக்க ஆள் இல்லை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த தேர்தல்ல நீங்க சொன்ன மாதிரி இப்போ ப்ரூவ் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க. அவங்களுமே பாஜக கூட கூட்டணி எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்களும் ஈக்குவலா திமுக எந்த அளவுக்கு செலவு செய்ய போறாங்களோ அதுக்கு ஈக்குவலா அதிமுகவும் செலவு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அவங்களும் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அப்போ அவங்க எந்த மாதிரியான வழிகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க? இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி எல்லாம் சொன்னீங்க. அதிமுக என்ன நிலையில இருக்கிறாங்க? அல்ல, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பழைய முன்னாள் 234 சட்டமன்ற தொகுதிகள்லையும் சரியான வேட்பாளரை எடப்பாடி நிறுத்தி அத்தனையுமே எடப்பாடியுடைய கட்டுப்பாட்டில் திமுக என்ன தொகை செலவு பண்ணுதோ அதே தொகையை செலவு செய்து ஆட்சியை பிடிப்பதற்கு எடப்பாடி தயாராக இருக்கார். திமுக கொஞ்சம் கூட குறைந்தவரே இல்லை. இதுக்குள்ள வேலுமணி தங்கமணியை போன்ற நபர்கள், பிஜேபியினுடைய ஆதரவாளர்கள், இவர்கள் எடப்பாடியினுடைய அரசியலுக்குள்ள அரசியல் செய்யாமல் இருந்தால் கண்டிப்பாக எடப்பாடியினுடைய வியூகம் இப்போ தொடர்ந்து இப்போ பயணம் போக ஆரம்பிக்கிறார். 2 மாவட்ட செயலாளர் மாற்றப்பட்டிருக்கான். வடசென்னை வெங்கடேஷும் கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் மாற்றப்பட்டிருக்கு. இப்படி அதிரடி எடுக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த அதிரடி மூலம் எப்படியாவது அதிகாரத்தை பிடித்து விட வேண்டும். இது எடப்பாடியுடைய ஸ்டாண்டு. அமித்ஷாவுடைய ஸ்டாண்டு என்னன்னா, எப்படியாவது திமுகவை தோற்கடித்து அதிமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்கு டெல்லியும் தன்னுடைய பலத்தை பிரயோகிக்கும். அவங்களுக்கு எடப்பாடி சீட் ஆட்சியில் அமர வைப்பது என்பதை விட திமுக தரக்கூடாது. அகில இந்திய அளவில் பிஜேபிக்கு ஒரு பெரிய எதிரியாக பார்க்கப்படுகிறது திமுக. 40 நமதே, 40 நாடாளுமன்ற சீட்டு. இப்போ தாவேக்காவை பார்த்தீங்கன்னா புதிதாக இப்போ அரசியல் களத்தில் நிற்க போகிறாங்க, அரசியலில் நிற்க போகிறாங்க, தேர்தலில் நிற்க போகிறாங்க. அந்த வகையில் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்தே அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் பார்த்தீங்கன்னா, மாநாடும் சரி எந்த மாதிரியான நிகழ்வு வந்தாலும் கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் தான் செலவு பண்ணுறாங்க, விஜய் 10 பைசா செலவு பண்ண மாட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்த 2 கட்சிகளும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பணத்தை செலவு பண்ணி இந்த தேர்தலை சந்திக்க போறாங்கன்ற நிலை இருக்கும்போது தாவேக்கா என்ன செய்ய போறாங்க? தாவேக்கா பொறுத்த வரைக்கும் இப்போ செலவு பண்ணுவாரா? செலவு பண்ண மாட்டார். அவர் யாரை நம்பி இருக்காருன்னா ஆதவ அர்ஜுனா நம்பி இருக்கார். நீங்க விக்கிரவாண்டி மாநாடு ஆதவ அர்ஜுனா தான். விஜய் எங்க கூட்டம் சேர்த்தினாலும் அது ஆதவ அர்ஜுனாவுடைய நிதி தான். இப்போ ஆதவ அர்ஜுனாவுக்கே நிதி இல்லை. ஆதவ அர்ஜுனாவுடைய மனைவி நீங்கள் டைவர்ஸ்க்கு வரைக்கும் போயிட்டுருக்கு. பெரிய இடத்து மருமகன் யார்? ஆதவ அர்ஜுனா. இப்போ ஆதவ அர்ஜுனாவுடைய அரசியல் ஆசையினால் இந்த லாட்ரி தொழில் பெரிய சிக்கலை சந்திக்குது, சிரமங்களை சந்திக்குது, அரசு கோபத்தை சந்திக்குது. அதனால் ஆதவ அர்ஜுனாவுடைய மைத்துனர் சார்லஸ் மச்சானுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, எங்களுடைய பணம் அரசியலுக்கு பயன்படுத்தப்படாது. யாரை தோற்கடிக்கிறதுக்கு? ஒன்று திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு, இல்லை அதிமுக தோற்கடிக்கிறதுக்கு எங்களுடைய பணம் பயன்படாதுன்னு நேரடியாக சொல்லிட்டார். யார்? சார்லஸ். அப்போது இப்போ ஆதவ அர்ஜுனாவுடைய மனைவி டெய்சி சார்லஸுடைய சகோதரி, லாட்ரி மார்ட்டினுடைய மகள். அந்த அம்மாவும் அரசியலை வேண்டாங்குது. அரசியலை வேண்டாம், அரசியல்வாதி கூட நம்ம வீட்டில் கால் கடுக்க நிற்கிறான் நிதி வாங்குறதுக்கு. எதுக்கு அரசியல் பண்ணுறீங்க? நீங்கள் எம்பி ஆகணுமா? இங்கே காசு கொடுத்து வாங்கிக்கிங்க,
மந்திரி ஆகணுமா காசு கொடுத்து வாங்கிக்க. பணம் கொடுத்தா கிடைக்குது. பணம் கொடுத்தா திண்டுக்கல் வேலுச்சாமி திமுகவுக்கு சம்மந்தமே இல்லை. 10 வருஷமாக எம்பி. கந்து வட்டி கடை வச்சிருக்கிறவர், ஃபைனான்ஸ் மீட்ரு வட்டி ஸ்பீடு வட்டி கடை வச்சிருக்கிறவர் யார்? திண்டுக்கல் வேலுச்சாமி. திமுக உறுப்பினர் கார்டே கிடையாது. எம்பி ஆவதற்கு முன்பு வரை நேராக பல பொட்டிகள் எடுத்துகிட்டு நேராக போகிறாரு திமுக தலைமைக்கு. பொட்டியை கொடுக்குறாரு, வாக்கு பெட்டி விழுகுது, எம்பி ஆயிடுறாரு. பச்சைமுத்து பல கோடி தொண்டெல்லாம் கிடையாது, ஒரு ஆள் கிடையாது ஐஜேகேயில். சபரீசங்கிட்ட பணம் கொடுத்தாரு, எம்பி ஆயினார் போன பீரியடு. இப்படி தான் திமுக தலைமைக்கு பொட்டியை கொடுத்தால் வாக்கு பெட்டியில் ஓட்டு விழுந்துடும். அப்போ இதே ஸ்டைலை பயன்படுத்து. நீயே எல்லா கட்சியிலையும் போய் மார்ட்டின் மருமக மார்ட்டின் மருமக மார்ட்டின் மருமக இப்படி பேரை கெடுத்துக்கிற. எனக்கு இது உடன்பாடு இல்லைன்னு அந்த அம்மா ஈசிஆர் பங்களாவிலேருந்து நேராக எங்கே வந்துருச்சு? போயஸ் கார்டன் வந்துருச்சு. இப்போ இவர் பொண்டாட்டி போயஸ் கார்டை, கணவன் எங்கே ஈசிஆரில் இருக்கார். அப்போது இது முரண்பாடாக போயிட்டே இருக்கு. இவர் அரசியலை மனைவியை விட்டு விட்டாலும் விட்டு விடுவாரே தவிர அரசியலை விட்டு விட மாட்டார். யார்? ஆதவர்ஜுனா. அப்போ ஆதவர்ஜுனாவுடைய பணம் எப்படி விஜய் கிடைக்கும்? அதனால் அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ தாவேகாவுக்கு பணம் எப்படி வரும்? பணம் எப்படி வரும்னா, அதிமுக கூட்டணியில் சேர்ந்தால் அதிமுக தாவேகாவுக்கு செலவு பண்ணும். அப்போ விஜய் வந்து மக்களுக்காக வரேன், மக்களுக்காக செய்யறதுக்காக தான் நான் வந்து அரசியல் களத்துக்கு வரேன், என்னுடைய ரசிகர்கள் எனக்கு இத்தனை வருஷம் வந்து இருந்திருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லி தான் சொல்றாரு. அப்போ அவர் எதுவுமே செய்ய மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பைசா செலவு பண்ண மாட்டார். ஒரு பைசா செலவே பண்ண மாட்டார். ஏன்னா இங்கே சினிமா கவர்ச்சி, பாலியல் கவர்ச்சி, அது ஓட்டா போகும், வேற ஒன்றும் இல்லை. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு பேராசையில இருக்கிறாரு. அதாவது அதிமுகவில இருந்து முதலமைச்சர் வருவாருன்னு சொல்றாரு தவிர அதை எடப்பாடி பழனிசாமி பேரை கூட சொல்ல மாட்டாரு. அதுக்கு கூட வந்து மறுக்கிறாரு. இப்ப அதே மாதிரி 70 தொகுதிகள் வேணும்ன்றாரு, கூட்டாட்சின்றாரு. இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த கூட்டணியை முறிக்கிறதுக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ அது எல்லாமே பண்றாரு. அப்படி இருக்கும்போது பாஜக அதிமுக கூட்டணி 2026 தேர்தல் வரைக்காச்சும் முதல்ல நிலைக்குமா? இல்லை, நீங்கள் கேள்வியே அரசியல் தெரியாமல் கேட்குறீங்க. ஆமாம், நீங்கள் அதையும் பதிவே இருக்கட்டும், அதை எடுத்துடாதீங்க, எடுக்க வேண்டாம். உங்கள் கேள்வியே முதல்ல தவறு. என்னன்னா, இந்த கூட்டணி உருவாக்கியவர் அமித்ஷா. வர இந்த கேள்வி இல்லைம்மா, கூட்டணியை அமித்ஷா முறிக்கிறாருங்கிறீங்களா? அந்த கேள்வி தப்பு. கூட்டணியை உருவாக்கியவரே அமித்ஷா தான். இந்த கூட்டணியை வெற்றி பெற வைக்க போறவர் அமித்ஷா தான். விஜய் அதிமுக கூட்டணியில் சேர்க்க வைப்பவரே அமித்ஷா தான். திமுகவை தோல்வி அடைவதற்காக, திமுகவை அதிகாரத்தில் இறக்குவதற்காக என்ன விலை கொடுப்பதற்கு அமித்ஷா தயாராக இருக்காரு. அப்போ அமித்ஷா எது கூட்டணி முறிக்கிறாரு? கேள்வியே முட்டாள்தனமான கேள்வி இல்லைப்பா. தமிழ்நாடு முழுக்க இப்படி ஒரு கேள்வியை, முட்டாள்தனமான கேள்வியை, அரசியலே தெரியாத இவன் 500 ரூபா கவரு, ஒரு ஓல்டு மங்கு கோட்ரு, காக்கா பிரியாணி, இந்த பயலுக்கு தான் அரசியல் பேசுகிறான். அரசியல் என்பது எங்கோ முடிவு செய்யப்படுவது. எங்கே? டெல்லியில் அதிகார மட்டத்தில் முடிவு செய்யக்கூடியது. சென்னையில் அதிகார மட்டத்தில் 1000 கோடி 2000 கோடி வைத்திருக்கிற மிகப்பெரிய தொழிலதிபர்களால், கார்ப்பரேட்டுகளால், அரசியல் தலைமைகளால் முடிவு செய்யக்கூடியது. 500 ரூபா குவார்டர் பார்ட்டிக்கு முடிவு செய்வது அல்ல. அமித்ஷா தான் இந்த கூட்டணியுடைய தலைவர். எதில்? அதிமுக கூட்டணியில். ஆனால் அமித்ஷா இந்த கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு பேரத்தை ஆரம்பிப்பார். யார்? அமித்ஷா. அப்பதான் எடப்பாடி தன்னுடைய வேலை காமிப்பார். கூட்டணி வெற்றி பெறும்னா நீங்க எப்படி சொல்றீங்க சார்? எதை சொல்லி நீங்க கூட்டணி வெற்றி அப்படின்றத எப்படி தீர்மானிப்பீங்க? நல்ல கேள்வி. இப்படின்னா, நீங்க அதிமுக திமுக போன தேர்தலில் இதே கூட்டணி தான், இதே கூட்டணி தான், 2 இதே கூட்டணி தான். எத்தனை சதவீத வாக்கு வித்தியாசம்? 3.5% வாக்கு வித்தியாசம். இப்போ இந்த 3.5%ஐ 5 7 ஆக்குனா 1000, ஒரு தொகுதிக்கு 1000 வாக்குமா? 200 தொகுதியிலையும் 1000 போட்டால் எவ்வளவு? 20 லட்சம் வாக்கு. 20 லட்சம் வாக்குனா 6.5 கோடியில் 20 லட்சம்னா 18 3% இல்லை 4% வாக்கு இருந்தால் அதிமுக கூட்டணி ஜெயிச்சிடும். இந்த 4% யார்கிட்ட இருக்கு? விஜய்கிட்ட இருக்கு. 5% இருக்கு, 6% இருக்கு. வருஷத்துக்கு 10 லட்சம் +2 மாணவர்கள் பாஸ் ஆகி ஆண்களும் பெண்களும் வெளியே வர்றோம். இவனுக்கு அரசியலே தெரியல. அதிமுக பக்கம் போக மாட்டான், திமுக பக்கம் போக மாட்டான். அங்கேயே அவனை ஈர்க்கக்கூடிய எந்த விஷயம் இல்லை.
18 வயசு இளைஞனை ஈர்க்கக்கூடிய இந்த விஷயம் இல்லாமா என்னுடைய பையன் அவன் இப்போது ஒரு பெரிய வழக்கறிஞராக லண்டனில் இருக்கான், பேரிஸ்டராக இருக்கான். முதல் அவனுக்கு வாக்குரிமை வந்துருச்சு. எப்போன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் 21 சட்டமன்ற தேர்தலில் அவனுக்கு வாக்குரிமை வந்தது. வாக்குரிமை வந்த பொழுது அவன் யார் தெரியுமா ஓட்டு போட்டான்? அதிமுக ஓட்டு போட்டான். ஏன்னு கேட்டால் திமுக வரக்கூடாது, அதிமுக ஓட்டு போட்டேன். அரசியலே தெரியல. எப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்பு. ஏன் திமுக வரக்கூடாது? எனக்கு நான் சந்திக்கிற ஆட்கள் பூரா திமுக மேலே வெறுப்பாக இருக்கான், திமுகவை விமர்சனம் பண்ணுறான். எங்கே ஹைகோர்ட்டில் இருக்கிற வழக்கறிஞர்கள் பூரா, படித்த சமூகம் பூரா, கல்லூரி சமூகம் பூரா திமுக ஏமாற்றுகிற கட்சி. அதனால் அதிமுக. யார் வேட்பாளர்? எனக்கு யாரும் தெரியாது, நான் ரெட்டைலைக்கு போட்டேன். இதுதான் இந்த +2 படித்து விட்டு வாக்கு உரிமை பெறுகிற இளைஞர்களுடைய மனநிலை. புரியுதா? அப்போ இப்போ அந்த வாக்குரிமை உள்ள இளைஞர்கள் முதல் தலைமுறை ஓட்டு போடுறான்ல, அவன் பூரா இப்போ எங்கே நிற்கிறான்? இந்த விஜய் டெல்லி முடிவு பண்ணிட்டான், இந்த விஜய் எங்கே கொண்டு சேர்க்கணும்னு. அப்போ அதுக்கான படிகள் அப்போ ஆரம்பத்துல இருந்தே இதனாலதான் அதிமுகவை அவர் விமர்சிக்காம இருந்ததாக இருக்கட்டும், இல்லைன்னா கூட்டாட்சி அப்படின்னு சொல்றது, 2 ஆண்டு நீங்க முதலமைச்சர் 2 ஆண்டு நான் முதலமைச்சர்னு சொல்றது எல்லாமே இதனாலதான் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் உண்மை. ஆனா இந்த கூட்டணி துணை முதலமைச்சர் எல்லாம் வெற்றி பெற்ற பிறகு முடிவு பண்ணிக்கலாம். எப்போ ஜெயிச்ச பிறகு 118 வர வரைக்கும் எடப்பாடியா இருப்பார். இப்ப இந்த யுக்தி எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இப்ப திமுக பாமகவை தன்னோட கூட்டணியில இழுக்கிறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தி வருது. விசிக திட்டவட்டமா சொல்றாங்க, பாமக பாஜக இருக்கிற கூட்டணியில நாங்க இருக்க மாட்டோம்னு சொல்றாங்க. இப்ப விசிக சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு செய்தி வருது. எந்த அளவுக்கு உண்மை? இல்ல வாய்ப்பே இல்ல. 2026 தேர்தலில் திமுக கூட்டணியில மாற்றம் இல்ல, வாய்ப்பே இல்ல, ஒன்னும் வாய்ப்பே இல்ல. அப்ப பாமக பிஜேபி கூட்டணி தான், அதிமுக கூட்டணி அதுல மாற்றமே இல்ல. ஓகே சார். அப்போ இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டியெல்லாம் இருக்காது, முன்முனை போட்டி தான் சொல்றீங்களா சார்? இல்ல, இருமுனை போட்டி தான். இதுல சீமானுடைய வாக்கு நீங்க 8.7 புள்ளி எல்லாம் போச்சு. நீங்க அது 4 புள்ளிக்கு வந்துடும். எவ்வளவு? 4 புள்ளிக்கு வந்துடும். சீமானுடைய ஆடு மாடு அரசியல், சீமானுடைய சங்கி அரசியல், வலசர்வாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் தொண்டர்களே கிளம்பி வாங்க, பாலியல் வழக்கில் தப்பிச்சுக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் போயிடுச்சு. யாருடைய வழக்கு? சீமானுடைய வழக்கு. அதெல்லாம் திமுக அதிமுக 2 கூட்டணி தான். சீமானுடைய கூட்டணி நீங்கள் அது வேட்டணியாக போயிடும். இப்போ திமுக கூட்டணி ஏற்கனவே சக்தியா வாய்ந்ததா இப்போ இது வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. இந்துமேயும் 2026 தேர்தலில் தக்க வைக்கிற மாதிரி திமுக வெற்றி பெறுவாங்களா, இல்லை அதிமுக அமித்ஷாவுடைய கணக்கு தான் வெற்றி பெறுமா? இல்லை, அதாவது திமுக கூட்டணி கடுமையாக போராடுது வெற்றி பெறுவதற்கு. ஆனால் அந்த கூட்டணியில் பலமான வாக்கு வங்கி முஸ்லீம், கிறிஸ்துவ, தலித் வாக்கு வங்கி தான். 20% அப்படியே இருக்கு. இதில் காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், சிறுத்தை, வேல்முருகன், வைகோ, இந்த வாக்கு 20%. பொதுமக்களுடைய வாக்கு ஒரு 10%. இந்த பொதுமக்களுடைய வாக்கு திமுக வாக்கு வங்கியான பொதுமக்களுடைய வாக்கு வங்கி இப்போ அதிருப்தியாக இருக்கு. இந்த அதிருப்தி வாக்கு வங்கியும் விஜய் வாக்கு வங்கியும் எங்கே வரப்போகுது? அதிமுக பக்கம் வரப்போகுது. அப்படி வந்தால் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். அப்போ இதுல வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு ஈக்குவலா தான் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. சரி சார், இப்போ காங்கிரசினுடைய தலைவர் செல்வபிறந்தகை அவர்கள் பாமக தலைவர் ராமதாஸ் அவர்களை சந்திச்சிருக்காரு. நீங்க காங்கிரஸ் சந்திப்புக்கும் கூட்டணிக்கும் சம்பந்தம் இல்லைன்றத அவருமே சொல்றாரு, நீங்களும் அதான் சொல்றீங்க. அப்போ அந்த சந்திப்புக்கு என்ன காரணமா இருக்கும்? இல்லை, அதாவது ஒரு 87 வயது முதியவர். இந்த முதியவருக்கு இப்போ ஒரு பெரிய மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கு உள்கட்சி சண்டையில். தன்னுடைய சொந்த மகனையே கட்டுப்படுத்த முடியல. சொந்த மகனே தனக்கு எதிராக இருக்கார். கட்சியினர், முன்னாள் எம்எல்ஏ, இந்நாள் எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர் எல்லாமே தன்னுடைய காலத்திலே தன்னை புறக்கணிச்சிட்டாங்க. எல்லாம் மக பின்னாடி போயிட்டாங்க. இப்போ இது அவரால் ஜீரணிக்கவே முடியல. நான் தவறு செய்து விட்டேன் 35 வயசில் இந்த என்னுடைய மகனை அகில இந்தியா முழுமைக்குமான சுகாதாரத்துறை அமைச்சராக்கினது தவறு.
தலைவராக்குனது, கட்சியுடைய தலைவராக்குனது தவறு, எல்லாமே தப்பு பண்ணிட்டேங்கிறார். இந்த தப்பு இப்போ அவர் செய்த தப்பே அவருக்கு விளைஞ்சு நிற்குது, அவர் அறுவடை பண்ணிட்டு இருக்கார். அப்போது இதை அனைவருமே அனுதாபத்தோடு பார்க்குறார்கள். அனுதாபத்தோடு பார்க்குற பொழுது தான் அங்கேருந்து பிரிஞ்சு வந்த வேல்முருகன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சகோதரனை அனுப்பி ஆறுதல் சொல்கிறார். ஐயா, நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, உங்களுடைய வருத்தத்தை நோயாக்கிறாதீங்க, ப்ரெஷரை ஏற்றிக்காதீங்க, நீங்கள் அமைதியாக இருங்க ஐயா, அமைதியாக இருங்கன்னு. அப்போது திருமாவளவன் என்ன சொல்கிறார் பேட்டியில், அந்த முதியவரை அன்புமணி தொந்தரவு பண்ணக்கூடாது, இந்த ஆட்சியை அவர்கிட்ட கொடுங்க, அவரே ஆட்சி பண்ணுவார், அவரே அதிகாரம் பண்ணுவார், கட்சி அவர்கிட்ட இருக்குது, அவருக்கு பின்னாடி எங்கே வரப்போகுது, மாகடு தானே வரப்போகுது, 26க்கு பின்னாடி நீங்கள் தலைவராகலாம், இது வரைக்கும் அவரை பத்திரமா பார்த்துக்குங்க. திமுக கூட்டணி இல்லை அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, வாய்ப்பு. அப்போ இப்போ இப்போ எடப்பாடியே என்ன சொல்கிறாரு, நீங்கள் அன்புமணி முந்தி போய் கூட்டணிக்கு போய் பார்க்கணுன்னு அமித்ஷாட்ட போகிறாரு, எடப்பாடிகிட்ட போகிறாரு. எடப்பாடி என்ன சொல்லிட்டாரு, உங்கள் அப்பாவோட வாழ்ட்டார். அப்போ அனைவரையும் விட அப்பாவை மதிக்கிறாள் எடப்பாடி. நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் ராமதாஸ் யார்கிட்ட கூட்டணி வைக்கணுங்கிறாரு, எடப்பாடிக்கிட்ட, ஏடிஎம்கேல. மகனும் மருமகனும் போய் காலை பிடிச்சிட்டு அப்பாவிட்ட வேண்டாம் பிஜேபி பக்கம் போயிடுவோம், அவரே சொல்கிறாரா? அப்போ எடப்பாடி பக்கம் ராமதாஸ் இப்போ சாப்பிட்டுக்காரராக தான் இருக்கார். இது ஒன்று. திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, அந்த முதியவரை ரொம்ப மன அழுத்தம் கொடுக்காதீங்கிறார். நிருபர் கேட்குறான், உங்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு திருமாவளவன் அப்படின்னு ராமதாஸ்கிட்ட கேட்கும்போது, என் புள்ள மாதிரி. யாரை? திருமாவன். தஞ்சாவூரில் ஒரு தலித்து இறந்துட்டான், அவன் வன்னியர்கள் பூரா அந்த வழியாக போகக்கூடாதுங்கிறாங்க. நான் தோளில் சுமந்துட்டு போனேன் என் பிள்ளைக்காக. யாருக்காக? திருமாவளவனுக்காக. திருமாவளவனுடைய கொள்கை அம்பேத்கர் கொள்கை, நானும் ஏற்புடையதான், நானும் அம்பேத்கர் கொள்கையை ஏற்றுக்கொண்டவன் தான். இப்படி ஒரு சாஃப்ட் கார்னர் வந்த பிறகு சரி பார்க்கணுன்னு முடிவு பண்ணுறார். இரவில் போய் ரகசியமாக பார்த்துட்டு வர்றார். யார்? திருமாவளவன். அப்போ அதே போல் டெல்லியிலும் கூட சொல்கிறாங்க, நீங்களும் போய் அவர் பார்த்துட்டு வந்துடுங்க, ஏன்னா வன்னியர்களுக்கான ஒரு தலைவர். அந்த அனுதாபம் தான் திண்டிவனம் நோக்கி அத்தனை பேரையும் அனுப்பி வைக்குது. இப்போ கருணாநிதி உயிரோடு இருந்தால், அந்த 94 வயது முதியவர் உயிரோடு இருந்தால் முதல் வேலை எங்கே போயிருப்பார்? திண்டிவனம் போய் தைலாபுரம் போயிருப்பார். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், உங்களுக்கு பின்னாடி நான் நிற்கிறேன், திமுக நிற்கும். யார் சொல்லியிருப்பா? கலைஞர் கருணாநிதி சொல்லியிருப்பார். அவர் இல்லை. இப்போ அந்த இடத்துல யார் இருக்கா? கருணாநிதியோடு, எம்ஜிஆரோடு, ஜெயலலிதாவோடு, எல்லாரோடு அரசியல் செய்த ஒரு முதியவர் என்கின்ற அனுதாபம் தமிழக மக்கள் மத்தியில் எல்லாத்தையுமே இருக்குது. பாமக ராமதாஸ் என்பதை அல்ல, வன்னியர் ராமதாஸ் என்பதை எல்லாம் விட ஒரு முதியவர், நீண்டகால அரசியல்வாதி, பல அரசியல் மாற்றங்களை செய்தவர். நம்ம மக்கள் ரொம்ப அன்பானவன், பண்பானவன், அமைதியானவன், எந்த கோபம் படாது. அப்போ அவர் மீது ஒரு அளவு கடந்த அனுதாபம் வந்துருச்சு. இந்த அனுதாபத்தை தெரிவிப்பதற்காக தான் நீங்கள் எல்லாரும் போய் அவர் பாட்டு வராங்க. இதுதான் இயற்கை. ஓகே சார், இன்றைய அரசியல் சூழல் குறித்தும் 2026 தேர்தலில் எந்த மாதிரியான நிலவரங்கள் ஏற்படும், செயல்பாடுகள், கட்சியோட செயல்பாடுகள் எப்படியெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.